இந்திரா சஸ்பென்ஸ் காப் த்ரில்லர் திரைப்படத்தை எங்கேயும் எப்போதும் கண்டு மகிழ சன் நெக்ஸ்ட் ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். ஊர்ல இருக்கிற எந்த அப்பாங்க இப்படி எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க? எல்லாரும் தம் புள்ள சந்தோஷமா ராஜா மாதிரி எல்லாரும் மதிக்கிற அளவுக்கு ஒரு இடத்துல உட்காரணும் தான் நினைப்பாங்க. இப்படி ரோட்ல நின்று பிச்சை எடுக்கணும்னு நினைப்பாங்க. எங்க எனக்கு பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுது. அது ஏன் உங்களுக்கு இல்ல? நீ என்ன அர்த்தத்துல இதை சொல்றன்னு எனக்கும் புரியுது சுந்தரவள்ளி. அவன் என்கிட்ட சொன்னப்போ நானும் வேண்டான்னு தான் சொன்னேன். ஆனா அவன் நான் சொன்னதை கேட்கல. அவனை அந்த மாதிரி கோலத்துல பாக்குற சக்தி சத்தியமே எனக்கு கிடையாது. அதே நேரம் இது ஒன்றும் அவன் ஆசைப்பட்டெல்லாம் ஒன்றும் பண்ணலையே. ஒரு நேர்த்தி கடனா தான் இதை பண்றான்னு நானும் என் மனசை தேத்திக்கிட்டேன். மனசை தேத்திக்கிட்டீங்க? என்ன நேர்த்திக்கடன்? அவளுக்காக எதுக்கு இவன் நேர்த்திக்கடன் பண்ணணும்? அவன் யாரு? ஏன் வீட்டு ராஜா. அவன் படிப்பு என்ன, அவன் அந்தஸ்து என்ன, நம்ம குடும்பத்தோட பாரம்பரியம் என்ன? அவன் போய் ரோட்ல நின்று பிச்சை எடுக்கணுமா? பிச்சை எடுக்கிறவனை பார்த்தாலே எனக்கு அருவருப்பா இருக்கும். ஏன் பையன் பிச்சை எடுக்கணுமா? இதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஒரு அப்பாவா இருந்து நீங்களும் அதுக்கு அலோவ் பண்ணிருக்கீங்க பாருங்க. இந்த கொடுமை எல்லாம் இந்த வீட்டுல மட்டும் தான் நடக்கும். அவன் பிச்சை எடுக்கிறத பார்த்தப்ப என் மனசு எப்படி இருந்தது தெரியுமா? ஏன் பையன் பிச்சை எடுக்கணுமா? நந்தினி எந்திரிக்காத. ஒரு நிமிஷம் இரு, நான் வரேன். கொஞ்சம் இரு, நான் வரேன். இந்த கொடுமை எந்த வீட்டுல நடக்கும்? அம்மா கொஞ்சம் மெதுவா பேசுங்கம்மா. நந்தினி முடியாம படுத்திருக்கா. போது வாய மூடு. யார் வீட்டுக்கு வந்து யார பார்த்து யார் அமைதியாருன்னு சொல்றேன். அவ்வளவு அக்கறை இருந்தா ஓ வீட்டுல கொண்டு போய் வச்சு பார்க்க வேண்டியதானே? சுந்தரவள்ளி, என்னதான் இருந்தாலும் விஜி நம்ம வீட்டுக்கு வந்த கெஸ்ட். நந்தினியை பாத்துக்கிறதுக்காக அவளோட வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு கூட வந்திருக்கா. ஏதோ ஒரு அக்கறையில கொஞ்சம் மெதுவா பேசுங்கன்னு சொல்றா. அதுக்கு போய் அவளை அப்படி திட்டுவியா? ஆமா திட்டுவேன். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும் மனசுல? இந்த வீட்ல நாங்க நினைச்சதை சாப்பிடக்கூடாது, நாங்க நினைச்ச மாதிரி சந்தோஷமா இருக்க கூடாது. இதெல்லாம் பார்த்தாதானே அமைதியா வேற இருக்கணும். ஆமா, இது ஏன் வீடா இல்ல அவ வீடா? இதுல இந்த பொண்ணு வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கா. நானே என் பையன் பிச்சை எடுத்துட்டு இருக்கான வயிற்றுச்சலோட பேசிட்டு இருக்கும்போது இவ யாரு எனக்கு வந்து அட்வைஸ் பண்றதுக்கு?